இன்னும் என்ன சுத்தி இருக்க சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேமிலி ஆகாம ஓகே. இருக்கானுங்க. ஆமா. அவனுக்கு ஃபேமிலி ஆகணும்ன்றத வந்து இந்த நேரத்துல நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் குடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? கல்யாணம் பண்ணுங்கடா. கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான். அப்படிலாம் இல்ல. ம். அது வந்து எனக்கு இது ஒண்ணு சொல்லலாம். அ சில பேர் வந்து செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் இருக்கானுங்க. எஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயுமே சில ம். பேர், "டேய் இப்ப ம். எதுவுமே இல்ல நான் எப்படிடா கல்யாணம் பண்ணுவேன்?" அப்படிலாம் சொல்லுவானுங்க. ம். செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா, அப்படி ஒரு கல்யாண வாழ்க்கைன்றது கிடையவே கிடையாது. ம். இந்த இந்த சமூகத்துல நெறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டதும், நம்ம மத்தவங்கள்ட்ட இருந்து பார்த்ததும் தான் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணியிருப்போமே எஸ். தவிர, எஸ். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ம். கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கயேன், சீக்கிரம் செட்டில் ஆயிடுவ. ஆ. கல்யாணம் பண்ணா, நீ சாயந்தரம் 6 மணி, 7 மணிக்கு வீட்டுக்கு போற அப்படின்னா, வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க இருப்பாங்க. ம். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அது உன்னோட ஃபேமிலின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ம். நீ உன்ன புஷ் பண்ணிக்கலைனாலுமே, அவங்க உன் கூட இருக்கிறதே உன்ன ஆட்டோமேட்டிக்கா புஷ் பண்ணும். ஸோ ஓகே. செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிற நெறைய பேருக்கு நான் சொல்லணும்னு நெனைக்கிறது, கல்யாணம் பண்ணு. சீக்கிரமா செட்டில் ஆயிடுவ. ஆ. ஸோ இது இது ஒரு ரிவர்ஸ்ல தான் அப்ளை பண்ண முடியும்.